அஃப்வாஹிஹிம் பஹும்னு சொன்னா வாய், யுத்ஃபியூ என்று சொல்றது அணைக்கிறது. ஏண்ட நூற, ஏண்ட நபிய, ஏண்ட மார்க்கத்தை பூன் ஊதி அணைக்க பார்க்கறான். சூரியனை பூன் ஊதி அணைக்கலுமா? சூரியனை கையால மறைச்சி இருட்டாயிருமா உலகம்? வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் சொல்றான், ஏண்ட இந்த தீனை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை பூர்த்தியாக்கிவே தீருவேன். வலவுகர்கள் காஃபிர், அந்த காஃபிர் நிராகரிச்சாலும் சரி, வெறுத்தாலும் சரி. அப்ப இந்த செய்தி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருச்சு. என்ன, 1000 பேரு தயாராகி வாரான். சரியான கவலை. ஏன் நிம்மதியா இருக்க விடுறானுங்க இல்லையே. இஸ்லாத்துல எப்பயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போய் தாக்கினதாக இல்லை, எல்லாம் தற்காப்பு போருதான். அடிக்க வரும்போது சும்மா இருக்கல, கோழைத்தனமான மார்க்கம் இல்லை இஸ்லாம். இப்ப பாக்குறாங்க, இவ்வளோ விட்டு கொடுத்து, இவ்வளோ அடிப்பணிஞ்சு, இவ்வளோ இதா மறைமுகமா அல்லாஹ்வோட அனுமதி வந்துருச்சு. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் வாராங்களா, அடிச்சா அடி. இதுவரைக்கும் அந்த அனுமதி இருக்கல. மக்கால திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால தான் அபூபக்கர் அடிபட்டாங்க, உமர் எல்லாம் அடிபட்டாங்க, அலிலாஹ் அடிபட்டாங்க, அம்மார் இப்னு யாசிர், சல்மான் ஃபாரிசி, பிலால், இவங்கெல்லாம் கோழைகள் இல்லை. நாங்க நினைக்க கூடாது என்னடா அடிக்க அடிக்க சாபிய சும்மா இல்ல, அல்லாஹ்வோட அனுமதியில திருப்பி அடிக்க. மதீனாக்கு வந்தோன்னு அல்லாஹ்வோட அனுமதி கிடைச்சு அடிங்க, திருப்பி அடிங்க, வேற வழி இல்லை. இப்போ ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால மஸ்ஜிது நபவியில எல்லா சஹாபியில ஒன்று கூட்டினாங்க. எல்லாம் வந்தாங்க, அன்சாரிகள், முஹாஜிரின்கள் எல்லாம் வந்தாங்க. கேட்டாங்க, இப்படிதான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், என்ன செய்யறது? அதாவது யுத்தத்துக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. உடனே எதற்கும் முதன்மையான அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடக்க இருக்கிற போர்ல என்ன உயிரை கொடுக்கவும் நான் தயார். முதல்ல பேசினது யாரு? அபூபக்கர் தான். எதுலையும் முதன்மையானவன். அவளை பத்தி வருது, உமர் ரலியல்லாஹு தஆலா எத்தனையோ தடவை போட்டி போட்டாங்க, இந்த அமல்ல முந்தையிலுமா, இந்த அமல்ல முந்தையிலுமா. அது அமல்ல போட்டி இல்லையா? நாமல் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அமல்ல போட்டி போடும். ஏன்னா ஒரு மூமின சந்தோஷப்பட சதகா. மேலான பெரியார்களே, இப்போ அது மத்த சஹாபிகள் எந்திரிச்சு நாங்க தயார், நாங்க தயார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல ஒரு செழிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போ அன்சாரிகள் பார்த்தாங்க, முஹாஜிரீன்கள் தான் சொல்லிட்டாங்களே, ஏன் ஹதரத் ரசூலுல்லாஹ்வோட முகத்துல ஒரு செழிப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை? எங்கட பதில எதிர்பார்க்கிறாங்களோ? இவ்வளவு நேரம் பேசுறது மக்கா வாசிகள் இல்லையா, இருக்கிறது மதீனால இல்லையா? மதீனா வாசிகள் இல்லையா பேசணும்? அப்போ சாத் இப்னு முஆத், அவுஸ் ஹஸ்ரத் கூட்டத்துடைய தலைவர், அவர் எந்திரிச்சு கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு, எங்கட பதில நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஆமான்னா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க மன்னிச்சுக்கோங்க, நாங்க ஏன் பேசாம இருந்தோம்டா, அபூபக்கர் பேசுறார், உமர் பேசுறார், உமர் மத்த சஹாபிகள் பேசுறாங்க, நீ அவங்க பேசினா போதும் தானே, அதற்காக தான் நாங்க அமைதியா இருந்தோம். நீங்க எங்கட பதில எதிர்பார்க்கறீங்களா? நாங்க சொல்றோம் கேளுங்க. லா நகூலு கமா கால கௌமி மூஸா லி மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது போல நாங்க சொல்ல மாட்டோம். நாயகமே, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் என்ன சொன்னாங்க? சொன்னாங்க, வாங்க போவோம், அந்த அமாலிகா கூட்டத்தோட போர் செய்யணும். ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலான்ட்டான். நீங்களும் அல்லாஹ் போய் போர் செய்யுங்க, எங்களுக்கு இந்த போரெல்லாம் சரி வராது. ஜப்பாரீன்கள், அவங்க மிகப்பெரிய சக்தி உள்ளவங்க, பைத்துல் முகத்தஸ்ல வாழ்றவங்க, அங்க போய் போர் செய்யல, நீங்க அல்லாஹ் போய் போர் செய்யுங்க. இப்படி நாங்க சொல்ல மாட்டோம். அது மட்டுமல்ல நாயகமே, நடுகடல்ல குதிக்க சொல்றீங்களா? தயார். எங்களை யார நீங்க எப்படி பாவிக்க விரும்புறீங்களோ அப்படி செய்யுங்க. யார குதிரைக்கு தயார் எடுத்துக்கோங்க, யார காலாட்படைக்கு தயார் எடுத்துக்கோங்க, யார விட்டுட்டு போங்க, யார சேர்த்துக்கோங்க, நாங்க உயிரை கொடுக்கவும் தயார். நாயகமே, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டோம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வந்துச்சு இல்லையா, முன்னால வந்து நைல் நதி, பின்னால ஃபிரௌன் பட்டாலும் நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க? மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி கவலையே இல்லை, நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களை எப்படி பாதுகாத்துக்கிற போறீங்க, ஒரு பேச்சும் இல்லை. இன்னால முதுரக்கூன், மூஸா அலைஹிஸ்ஸலாம் ல முதுரக்கூன். அத முதுரக்குன்னு சொன்னா தமிழ்ல அர்த்தம் எப்படி வைக்கிறதுண்டா,
எங்களை கொள்ளுவீங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் அசல் அர்த்தம். எப்படி அர்த்தம் அதுக்கு? எங்களை கொள்ளுவீங்க, நீங்க எங்களை எப்பயாவது மாட்டி விடுவீங்க என்று எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். செஞ்சிட்டீங்க. பாருங்க எப்படி வார்த்தை, செஞ்சிட்டீங்க. அதே மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் நாயகமே. நபிகள் நாயகம் ரோஜா பூ மாதிரி இருந்த அந்த முகம் இப்பதான் சிவக்க சந்தோஷத்தால் விரிய ஆரம்பிக்கும். ஏன் இருக்கிறது மதீனாலே, மக்காவாசிகள் அனுமதி தந்து சரி வராது. இப்ப அவங்க அனுமதி தந்துட்டாங்களா, சொன்னாங்க போருக்கு தயாராகுங்க. சுப்ஹானல்லாஹ். 313 சஹாபிகள் எடுத்துக்கிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஏழைகள், வயசாளிகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம். வாளில்ல 7 ஒட்டகம், 8 ஒட்டகம், கவசங்கள் 7, 313 பேருக்கு 7 8 ஒட்டகம், கவசங்கள் 8, வாள் இல்ல. யுத்தத்துக்கு வாள் இல்லாம போயிடுமா? ஒரு சஹாபியில இடுப்புல இவ்வளவு பெரிய புடி உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சந்தோஷமா எடுத்தாங்க. பெரிய ஒரு வாளை கொண்டிருக்காங்க, புடி மட்டும் வருது. ஏன்னா பத்ர்ல அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அல்லாஹ் நாடினது தான் நடக்கும். ஆயுதத்தால் அல்ல வெற்றி, படைபலத்தால் அல்ல வெற்றி, பணபலத்தால் அல்ல வெற்றி, ஈமானால தான் வெற்றி இருக்கு. ஈமானா இது மனசுக்கு படாது. 1000 பேரோட 313 பேர் ஆயுதம் இல்லாம போனா இந்த முகம்மதுக்கு பைத்தியமான்னு கேட்பான் இந்த காலத்துல. நவுது பில்லா. இது முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேரை கொல்ல கொண்டு போறாரு. மூளையை பாவிக்கணும் பேசுவான். ஏன் 700 ஒட்டகம், 700 குதிரை, 1000 பேர்கிட்டையும் 1000 வாட்கள், 1000 கேடயங்கள், எல்லாம் வாலிபர்கள். இது 7 ஒட்டகம், 8 ஒட்டகம், கவசம் இல்ல. இப்ப என்னது கொண்டு போறாங்க? மூளையை பாவிச்சா அப்படிதான் சொல்லுவான். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? போங்க. மேலான பெரியாலே சகோதரர்களே, இப்ப ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் இடத்துல பாளையம் இறங்கி சஹாபிகளை வச்சுட்டு உணவு பார்க்க போறாங்க. எனக்கு எத்தனை பேர் வராங்க, எத்தனை வாலிபர்களா, வயோதிபர்களா, என்ன சாமா இருக்கு, என்ன ஆயுதம் இருக்கு என்று பார்க்கறது அலி ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. எல்லா சஹாபிகளை வச்சுட்டு உணவு பார்க்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு 5-6 மணி நேரம் டாக்ஸியை ஓட்டிட்டு வந்து படுற பாடு இருக்கு. அல்லாஹ், நம்ம உஹது யுத்தத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஏசில உட்கார்ந்து நல்லா ஓட்டிட்டு இங்க வந்தனே ஒரே விரி, தராவியும் இல்ல, ஒன்றுமே கிடையாது. பெரிய யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அப்போ அங்க போன பிறகு ஒரு 2 பொம்புலக தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாள். கேட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அம்மா நீங்க எல்லாம் எங்க இருந்து வாரீங்க? ராணுவ ரகசியம், அது சொல்லவானா எங்களை கூட்டு வந்தவங்க சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு, நீங்க சொல்லி என்ன ஆக போகுது, நீங்க யாரும் சொல்லுங்களேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க யாருன்னு சொன்னா நான் யாருன்னு சொல்லுவேன். அப்படியா? அப்படி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இத பொம்பளைகள்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னா அதை பரத்துறது ரொம்ப லேசி. ஆனா அந்த பெண்கள்கிட்ட எப்படி சொல்லணும் தெரியுமா? யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லணும். அப்பதான் இன்ட்ரெஸ்ட் கூட. அப்பதான் காலையில மாஷா அல்லாஹ் பிபிசி என்ன ஹாட்லைன், சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த பொம்பளைகளை கொண்டு வந்ததே யார்கிட்டையும் சொல்லாதேன்னு தான். அப்ப நாங்க சொல்லுவோம், நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீங்க யாரும் சொல்லணும். சரி, நீங்க சொல்லுங்களே. அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த 2 பொம்பளைகளும் மாஷா அல்லாஹ் கொட்டு கொட்டுன்னு கொட்டினா. என்ன தெரியாதா உங்களுக்கு, நீங்க எங்க இருந்து வாரீங்க, பெரிய ஒரு யுத்தம் நடக்க போகுது, 1000 பேர் வந்திருக்கிறாங்க. மாஷா, நபிக்கு எண்ணிக்கை தெரிஞ்சிருச்சு. அப்ப வேற யாரு இல்ல, இன்னாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஆயுதம், எங்களை சல்லி கொடுத்து கூட்டு வந்தாங்க. அந்த யுத்தத்துக்கு வர்ற வாலிபர்களை உற்சாகப்படுத்துறது, பாட்டு படிச்சு டான்ஸ் ஆடி அந்த வாலிபர்களை உற்சாகப்படுத்துறது, எங்களை போல ஆக்களை காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 1000 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்ப வந்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல சகல விதமான டீட்டெயில் சொல்றேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லக்கூடியவங்க இல்லையே. அவ கேட்டா, இப்ப நீங்க எங்க இருந்து வாரீன்னு சொன்னீங்க, சொல்லுவேன்னு சொன்னீங்க தானே, நீங்க எங்க இருந்து வாரீங்க சொன்னாங்க. குலிக மிம்மா இன் தாஃபிக், துள்ளி குதிக்கும் நீரில் இருந்து வந்தவர்கள் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி வந்துட்டாங்க. அவ பார்த்தா அப்படி ஒரு ஊர் இருக்கு போல. அப்படி ஒரு ஊர் இல்ல. அல்லாஹ் சொல்றான், மனிதனை நான் துள்ளி குதிக்கும் நீரில் இருந்து படைத்தேன். இப்ப ரசூலுல்லாஹி சமையல நாங்கெல்லாம் அங்க இருந்தா வந்தோம். அப்ப நபி சொன்னது சரி. அவ பார்த்தா அப்படி ஒரு ஊர் இருக்கு போல அப்படின்னு அவ போயிட்டான். மேலான பெரியாலே சோதரில் இப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க பத்ர் நேரத்துக்கு.
பத்ர் இடத்துக்கு போய் பாலை இறங்குறாங்க. ஒரு புத்தம் புதிய சஹாபி வந்து கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் இங்க நீங்க இறங்குறீங்களே, இது அல்லாஹ்வோட கட்டளையா உங்களோட முடிவா? இல்ல இது என்ன முடிவு, அல்லாஹ்வோட கட்டளை. அப்படியா, அப்ப இந்த இடத்துல இறங்க வேணாம். ஏன்னா பாருங்க, மண்ணா இருக்குது, இரவுல மழை பெய்யற அடிகள் இருக்குது, மழை பெஞ்சா சவதி ஆயிரும். இங்க நீங்க போர் செய்யல எங்களுக்கு. அந்த இடத்துல பாருங்க கிணறு எல்லாம் இருக்கு, மணல் இருக்குது, மழை பெஞ்சா ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு மேல எங்களுக்கு போர் செய்ய லேசி. அங்க தண்ணியும் இருக்குது. சுபஹானல்லாஹ், இறங்கின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏறிட்டாங்க. அவர் எவ்வளவு புதிய சஹாபின்னா அவருடைய பேரும் இல்ல, அதற்கு அடுத்து அவர் எந்த ஹதீஸை அறிவிக்கவும் இல்லை. பாருங்க, சின்ன சஹாபிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவத்தை. பழைய ஆளு புதிய ஆள் இல்லை, இல்லையா? பழைய தாய் புதிய தாய் இல்லை. யாருடைய கருத்தை மதிக்கும், அவன் சின்னவனோ பெரியவனோ, புதியவனோ பழையவனோ, இல்லையா? பாங்குடைய விஷயத்தை சொன்னது யாரு? கனவு கண்டு முதலாவது வந்து நான் பயல சொன்னேன் தானே. ஒன்றும் எழுதிக்கிறது இல்ல, பாடமாக்குறது இல்ல. இமாம் புகாரி மாதிரி உட்கார்ந்து இருக்கு. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் எழுதவே மாட்டாங்களாம். மத்த பொடியமால கிண்டல், என்னத்துக்குடா வீட்டுல இருந்து வந்த தெண்டச்சோறு திங்கிறதுக்கு, எழுதுடா எழுதுடா. இமாம் புகாரிக்கு கரைச்ச தாங்க இல்லாம, ஏன்பா என்னை கொள்றீங்க, எழுது. சும்மா உட்கார்ந்து இருந்தா சரி. அஜ்ரத் எத்தனை பாடம் நடத்தினார்? 12,000 ஹதீஸ் நடத்தினார் இவ்வளவு காலம். அப்படியா, நீ 12,000 ஹதீஸ் சொல்லு. எழுதினவனுக்கு பாடம் இல்லை. அப்ப இவன் சொன்ன, நான் சொல்லவா? சொல்லுனா 12,000 ஹதீஸையும் சனதோடு சொன்னாங்களா? நான் இங்க எழுதிக்கிட்டு இருக்கிறேன், என்னை கரைச்ச பண்ணாய். நீங்களா இமாம் புகாரி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, கேட்டா பதில் வரதில்லை. இமாம் புகாரி பதில் சொன்னாரு. சரி, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துரப்பிஹி, இவங்க தான் கனவுல கண்டது பாங்க. இத பாடமாக்கணும். சும்மா இதெல்லாம் மனசுல நிக்காது. ஒரு சினிமா பாட்டா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கேட்டா அது மனசுல அப்படியே நிக்கும். அது சைத்தாண்ட வேலை. இனி இதுகள் நிக்காது, சைத்தான் விட மாட்டான். அதனால கொஞ்சம் என்ன நோட் பண்ணிக்கிட்டு எழுதிக்கலாம். சரி, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துரப்பி புத்தம் புதிய சஹாபி. எந்த அளவு புதிய சஹாபினா அந்த ஹதீஸை மட்டும் தான் அவர் அறிவிக்கிறார். அல்லாஹ் புதியவங்க பழையவங்க பாக்குறது இல்லை. யாருடைய உள்ளத்துல அதிகமான கவலை இருக்கோ அவர்களை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்குவான். அதே மாதிரி நீங்களும் ஒரு மஷூரா பண்ற நேரம் அதுல புதிய ஆளு, இவன் அமெரிக்காவுக்கு நேத்து வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றான். அட்வைஸ் போச்சா? நான் 10 வருஷம் 15 வருஷம் என்ன தேங்காவை திருக்கிட்டேன் இங்க. அப்படியெல்லாம் வரக்கூடாது. நேத்து வந்தாலும் முந்தினாத்து வந்தாலும் 15 வருஷம் 20 வருஷம் வந்து இருந்தாலும் மதிக்கணும். ஒரு மஷூரால உட்கார்ந்தா கவலையோட ஒரு விஷயம் சொன்னா நல்ல மஷூரா வரும். கைர், குடும்பத்திலையும் மஷூரா பண்ணுங்க, திருமணத்தையும் மஷூரா பண்ணுங்க, வீடு கட்டவே மஷூரா பண்ணுங்க. லா ஹாப மன் இஸ்தகார வலா நதிம மன் இஸ்தஷார. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மஷூரா செய்தவன் கவலைப்பட மாட்டான், இஸ்திகாரா செஞ்சவன் கை செய்தப்பட மாட்டான். இஸ்திகாரா என்ன? 2 ரக்காத் தொழுகிறது, உதவி தேடி தொழுகிறது. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஆயத்தை படிச்சு கொடுக்கிறது போல இதை இஸ்திகாரா தொழுகையை படிச்சு கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு காரியத்துல சந்தேகமா இருக்கு, 2 ரக்காத் தொழுறீங்க, அந்த இஸ்திகாரா துஆ இருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபضلிகல் அஸீம் ஃபஇன்னக தக்திரு வலா கதிர் வ தஅலமு வலா இலம் வ அன்த அல்லாமுல் குயூப். நீ சக்தி உள்ளவன், நான் சக்தியற்றவன், நீ அறிந்தவன், நான் அறியாதவன், நீ மறைவான விஷயத்தெல்லாம் அறிந்தவன். ஆகையால் இந்த காரியம் எனக்கும் என்ற ஆகிரத்துக்கும் ஹைரா, அதை லேசாக்கி என்னை அதை சீக்கிரமா செய்யவை, அதுல பரக்கத் செய். இந்த காரியம் எனக்கும் என்ற துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் நஷ்டமா, அதை தூரமாக்கு, அதை விட சிறந்தது ஒன்றுதான் இஸ்திகாரா துஆ. எந்த காரியத்துக்கு இஸ்திகாரா செஞ்சு சொல்லுங்க பாப்போம். சரி, அமெரிக்கா வர்றதுக்கு விசாக போட போனீங்க, அதுக்கு முந்தி இஸ்திகாரா தொழுதீங்களா? யா அல்லாஹ், நான் அமெரிக்கா போறது ஹைரா ஷர்ரா, எனக்கு உள்ளத்துல போடு யா அல்லாஹ், செஞ்சமா? அதனால எதுக்கா இருந்தாலும் இஸ்திகாரா செய்யுங்க. அல்லாஹ்வோட உதவி இல்லாம பின்னுக்கு நலவை தராது. 2 கடை இருக்கு, எந்த கடையை வாங்குறவங்களுக்கு இதா இருக்கு, இஸ்திகாரா தொழுங்க. 4 இடத்துல 5 இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்க, எந்த பொண்ணை முடிக்கிறது? அமெரிக்கா மாப்பிள்ள இல்லையா, ஓஹோன்னு பொண்ணு, எந்த பொண்ணை முடிக்கிறது? எங்களுக்குன்னா ஒண்ணுதான், 5 இடத்துல ஒண்ணுதான் வரும். இது பெரிய ஆள் இல்லையா, பல பொண்ணுகள் வந்திருக்கு. இப்ப என்னது? இப்ப அப்படி இல்லையா, குடும்பத்துல எப்படி பெருமை? இப்ப ஏண்ட பெரியம்மாவன் அமெரிக்கால, 2வது யூகேல, 3வது கனடால. ஓ பெரிய இப்ப அப்படிதான். முந்தி எப்படின்னா என்ன புள்ள ஹாபிஸ், என்ன புள்ள ஒரு முஃப்தி, மத்த புள்ள மௌலவியா இருக்கிறாரு, என்ன புள்ள அல்லாஹ்வோட பாதையில் இருக்கிறாரு. என்னதான் சஹாபிகள் பெருமைப்பட்டது எப்படி தெரியுமா? சஹாபிகள் கௌஸ் ஹஸ்ரத் அடிச்சுக்குவாங்களாம். சொல்வானா கௌஸ் கூட்டத்திலே முஆத் இப்னு ஜபல் என்ன குடும்பத்தை சேர்ந்தவர், ஸைத் இப்னு சாபித் என்ன குடும்பத்தை சேர்ந்தவர், அவங்க அடிச்சுக்குவாங்க. அவர் சொல்வார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் யாரு, அவர் என் குடும்பத்தை சேர்ந்தவர். என்ன இப்படிதான் அந்த சஹாபிகள் காலத்தை அடிச்சுக்கிட்டது, அது பெருமைப்பட்டது.
ஆனா இப்ப எப்படி பெருமை மாறி போச்சுன்னா ஏண்ட பிள்ளை எங்க அமெரிக்கால இருக்காரு, சுப்ஹானல்லாஹ். அது கேட்டமா உங்க புள்ள எங்க இருக்க கேட்டமா, கேட்க முந்தைய சொல்றோம் பாருங்க. அதுல ஒரு பெருமை. பொண்ணு பார்க்க போனாலும் முதல்ல அதுதான் சொல்றது, ஏன் மருமகன் அங்க இருக்காரு, ஏன் பேரன் இங்க இருக்கிறாரு அப்படி இல்லையா. அப்போ அடிச்சுக்கிறவனும் சஹாபி எப்படி நாளை கியாமத்துல எப்படி எந்திரிப்பாங்க, யா அல்லாஹ் நான் பத்ரி எந்திரிப்பாங்க. பத்ரி தோல ஷஹீதா இருக்கிறார். யா அல்லாஹ் நான் உஹபி, நான் கந்தகி, நான் தபூக்கி என்று ஒவ்வொரு சஹாபியில் எந்திரிப்பாங்க. நம்ம பையன் யா அல்லாஹ் நான் யுஎம்பி எந்திரிப்பான். யுஎம்பியா அதுதான் என்னடா அது, அப்படி ஒரு யுத்தம் நடக்கல எங்க காலத்துல நடந்துச்சு. யா அல்லாஹ் வெச்சான் பொம்ச பிரேமதாசர் வந்து சேர்ந்துட்டேன். யா அல்லாஹ் அப்படியா நீ யுஎம்பியா? இங்க பத்ரிக்கும் கந்தகிக்கும் தான் முதலிடம், யுஎம்பிக்கு இல்லை. பிரேமதாசிக்கு வைக்கிறான், இன்னொருத்தர் சேர்ந்து போயிடுறான். என்ன செய்ய? அதனால பெருமைப்படணும் என்னது. அதனால சிறுவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயத்துல இருந்தாலும் இஸ்திகாராவும் தொழுவோம். 2 ரக்காத் இவ்வளவு தொழுவோமா இன்ஷா அல்லாஹ், தொழுதுட்டு செய்யுங்க. அது நஷ்ட லாபம் இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ் பொறுத்துடுவார். எந்த அளவு சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறான் எவ்வளவு தெரியுமா? இஸ்திகாரா தொழுதா ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா, யாரு பெண்களும் கவனமா இதை கேட்டுக்கிறோம், ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஸைத் ரலியல்லாஹு தஆலா தலாக் சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புரோக்கர் அனுப்புறாங்க, நான் உன்னை திருமணம் முடிக்க தயார், உனக்கு விருப்பமா? யார்கிட்ட? ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹாட்ட. பாருங்க மாப்பிள்ளை இப்ப யார் வந்திருக்கா? ரஹ்மத்துல் ஆலமீன், அபு தாஹா, அபுல் காசிம், அபுல் முத்தஸிர், அபுல் முஸம்மில், மிகப்பெரிய ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளையா வந்திருக்கான். இப்ப இவன் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன இது என்ன கேட்க இருக்குது? ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிச்சா உம்மத்துல் மூமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாயாயிருவாங்க. அது மட்டுமல்ல நாளை சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹ்வோட மனைவியா இருப்பாங்க. அது மட்டுமல்ல நரகம் வராம ஆயிரும். குர்ஆன்ல வந்திருக்கு உம்மத்துல் மூமினை பத்தி எவ்வளவு சிறப்பு கிடைக்குது. சரி நிலையா சொல்லணும். இவ என்ன சொன்னா, வந்த ஆள்கிட்ட நான் இஸ்திகாரா தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்றேன். பாருங்க அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னா, அட ஏண்ட அன்பு நபி செல்ல நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிளையா வந்து என்கிட்ட நீ கேக்குறியா? முடிக்க வாண்டி நான் எதிரமா செஞ்சேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதரன் ஜவ்வஜ்னாகஹா, அந்த ஸைனப் பின் ஜஹஷுடைய திருமணத்தை நான் முடிச்சு வச்சேன். எங்க திருமணம் நடந்துச்சு? அல்லாஹ் முடிச்சு வைக்கிறேன்னா மியாமி ஹோட்டல்லையா? செல்லுங்களே, கரதாரி ஹோட்டல்லையா? அரிசிலே அல்லாஹ் அரிசில திருமணத்தை முடிச்சு வச்சான். ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கணுமா இருந்தா வழி வேணும். வழி யாரு வேணும்? புள்ளட வாப்பா, புள்ளட வாப்பட வாப்பா, அல்லது புள்ளட நான தம்பி, அல்ல வாப்பட நான தம்பி. உம்மட பக்கத்தால யாருக்கும் வழியா இருக்க முடியாது. அப்போ ஸைனப் பின் ஜஹஷுக்கு அரிசில போய் யாருக்கு வழியா இருக்க முடியும்? முடியாதே. அல்லாஹ் என்ன செஞ்சா, ஸைனப் பின் ஜஹஷுக்கு அவன் வழியா இருந்தான். சரி, வழியா இருக்கிறான். ஒண்ணு சாட்சி வேணுமே, சபையோர் சாட்சி வேணும். 2 பேர் சாட்சியா இருக்கணும் திருமணத்துக்கு, இல்லாத கூடாது. இப்ப அரிசில போய் யாருக்கு சாட்சியா இருக்க முடியும்? அல்லாஹ் மலாயிகத்துமா சாட்சியா வச்சான். ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி சொல்லுவாங்களாம், அல்லாஹ்க்கு எல்லா புகழும், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கண்ணியத்தை தந்தான்டா, ஏண்ட திருமணத்தை அரிசிலே நடத்தினான்னு சொல்லுவாங்க. வேற எந்த மனைவியோட திருமணம் அங்க நடக்கல. அப்ப என்ன அமல் செஞ்சாங்க? ஹதிஜா நாயிமா $80 கோடி இஸ்லாத்துக்கு கொடுத்தாங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆயிஷா நாயிமா தியாகம் செஞ்சாங்களா? அல்லது விடிய விடிய தஹஜ்ஜுத் தொழுதாங்களா? என்ன செஞ்சாங்க? செஞ்ச அமல் என்ன? ரசூலுல்லாஹ் வரட்டும், அவங்களும் அல்லாஹ்வோட ஒரு படைப்பு தானே, அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பை கொடுத்தது அல்லாஹ் தானே. அந்த நபி வந்தாலும் நான் ஏண்ட அல்லாஹ்ட்ட மஷூரா செஞ்சு அல்லாஹ் சொன்னாதான் செய்வேன். அதனால இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? எங்கட காரியங்களுக்கு இஸ்திகாரா தொழுவணும். அந்த துவாவையும் பாடமாக்கிறோம். என்ன துவா? இஸ்திகாரா துவா. அதுல வருது இடையில அம்ரு, காரியம். நீங்க இஸ்திகாரா எதுக்கு செய்ய அதை நினைக்கும். இஸ்திகாரம் இல்ல, ஒன்றும் இல்ல, ஸ்கைப்ல பொண்ணை பார்த்தாச்சு, உம்மா நான் தயார், நான் ரெடி. ஸ்கைப்ல பார்த்த பொம்பளை உனக்கு சரி வருமா சரி வராது அல்லாஹ்க்கு தானே தெரியும். உனக்கு தெரியுமா? ஓன குணத்துக்கு ஓண்ட இதுக்கு நீ வளர்ந்த வளர்ப்புக்கு அந்த புள்ள சரியா இல்லையா அல்லாஹ்க்கு தான் தெரியும். உம்மா நான் பொண்ணை பார்த்துட்டேன், முடிவு சொல்ல மாட்டேன். ஏன் அல்லாஹ்ட்ட கேட்காம நான் அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்றேன். யாராவது சொன்னமா?
இந்த தோல் கொஞ்சம் வெள்ளையா இருந்துச்சுன்னா சுபஹானல்லாஹ் மறு கலலும் நான் ரெடி. எது வெள்ளையா இருந்தா தோல் தப்பு இல்லை, அதையும் பார்க்கத்தான் வேணும். சரியா? அது தப்பு இல்லை, அதை பார்க்கத்தான் வேணும். ஆனா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஏன் என்கிட்ட கேட்கிறானே இல்லையா? போயிட்டு சொல்றோம் கடையில மகனுக்கு 4 வயசு 5 வயசு 10 வயசு மகன் ஜவுளி கடை, வேண்டியது எடு, வேண்டியது எடு. நீ சொல்றான் வாப்பா எனக்கு வேண்டியதை எடுக்கலாம், உங்க மனசுக்கு பட்டதை உடுக்க நான் ஆசைப்படுறேன், நீங்க எடுத்து தாங்க வாப்பா. எப்படி இருக்கும்? மகனே உனக்கு நல்லது கெட்டது விளங்குது வாப்பா, உனக்கு தான் தேர்ந்தெடுக்கலாம். இல்ல வாப்பா நீங்க தேர்ந்தெடுத்தா அதுதான் எனக்கு சார், எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் அதுக்கு ஈடு இணை இல்லை. மகனுக்கு தெரியாம இல்ல எடுக்கிறதுக்கு, மகன் பொட்டை இல்லை, மகன் பைத்தியம் இல்லை, இருந்தாலும் வாப்படதான் எனக்கு வாப்பா என்ன சொல்றா இதுதான். அந்த வாப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்ற உனக்கு வேண்டிய பொண்ணை முடிக்கலாம், வேண்டிய வியாபாரம் செய்யலாம், வேண்டிய நாட்டுக்கு போகலாம், என்கிட்ட கேளு. அந்த நாடு உனக்கு சரியா இல்லையா, அந்த தொழில் உனக்கு சரியா இல்லையா, அந்த பொண்டாட்டி உனக்கு சரியா இல்லை, எனக்கு தான் தெரியும், நான் உனக்கு தாரேன். அதனால தயவு செஞ்சு இஸ்திகாராவுடைய 2 ரக்காத்து இது சஹாபிகள் குர்ஆன் ஆயத்தை போல கவனமா படிச்சாங்க, அதே போல தொழுது வந்தாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் ஹைராக்கி. சரி, அப்புறம் மஷூரா இல்ல அந்த இடத்துல போய் இறங்கினாங்க. அந்த மாதிரி ராவையில மலை பாத்தீங்களா, சொன்ன மாதிரி ராவையில மலை தண்ணி சொன்னார சொல்லாதும் கிணத்த மூடாதீங்க, வர்றவங்க எடுத்துட்டு போகணும். காஃபி வந்து அங்கதான் தண்ணி எடுத்துட்டு போறாங்க, அவங்க வந்துருந்தா மூடி இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, இப்போ இரவு நேரம் ஆயிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க 1000 பேர்களும் சுப்ஹானல்லாஹ் பாட்டு கும்மாலம் தப் அடிச்சிட்டு பைர அடிச்சிட்டு தெரியுந்தானே பெரிய இதுல. அப்படியே பார்த்தா எல்லாத்தர கையில வாளு, எல்லா வாலிபர்கள் 700 800 குதிரைகள் ஒட்டகைகள் எல்லாத்தர கையில கவசங்கள். பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஏழை சஹாபிகள், வாள் இல்ல, ஆயுதங்கள் இல்ல, அல்லாஹ் மட்டும் நம்பி இருக்கிற தோழர்கள். நபி அழுகுறாங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான் உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. அந்த சவுர் குகையில சிலந்தி வளைய வச்சு பாதுகாத்து அல்லாஹ் இருக்கிறா என்னோட, அல்லாஹ் கைவிட மாட்டான்னு சொல்லி எல்லா சஹாபிகளுக்கும் சொன்னாங்க, நீங்க தூங்குங்க, ஒரு ஆள் முழிச்சிருக்க கூடாது. அவங்க எல்லாம் விடிய விடிய கும்மாலம். அடுத்த நாள் யுத்தம் இருந்தா தூங்கணுமா கும்மால வச்சிருக்கணுமா? தூங்கணும். தெரியாது, நபி எல்லாத்தையும் தூங்க வச்சாங்க, எல்லா தூக்கம். ஆனால் ஒரே ஒரு கண் இரவெல்லாம் தூங்கல்ல, இரவில் ஒரே ஒரு நெத்தி இரவெல்லாம் சஜதாலே, ஒரே ஒரு கை அல்லாஹ்விடத்தில் ஏந்தி கொண்டிருந்தது. அது யாரு? நமது உயிருக்கு மேலான கண்மணி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராவெல்லாம் தூங்கல்ல, துஆ. யா அல்லாஹ், உன்னை நம்பி வந்த கூட்டம் நீ கைவிட்டான் என்று துஆ செய்து 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 அடுத்த நாள் காலையில் சுபஹுக்கு பிறகு எல்லா சஹாபிகளும் சஃபா வச்சாங்க. சஃபாவை எந்த ஒரு பயான் செஞ்சாங்க. அல்லாஹ்வோட பாதையில போர் செஞ்சா எவ்வளவு நன்மை, மௌத்தா போனா எவ்வளவு நன்மை, புறமுதுகு காட்டி ஓடினா எவ்வளவு பெரிய பாவம். இதெல்லாம் பயான் செய்து 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 அப்படியே திரும்பி பார்த்தா காஃபிர்கள் நிக்கிறாங்க, எல்லா ஆயுதங்களோட எல்லா வாலிபர்கள். மறுகணம் திரும்பி பார்த்தா ஏழை சஹாபிகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் உள்ள தயார் செஞ்சா திடகாத்திரமா சஹாபிகள் இந்த பயான கேட்ட உடனே சஹாபிகள் ஒவ்வொருத்தரும் 10 பேருடைய அந்த பலத்தை பெற்று அவங்க சொன்னாங்க, நாயகமே வெற்றி என்பது அது அல்லாஹ்வாலம். ஏன்னா எனக்கு வெற்றிக்கு அறிகுறியே இல்லை, மௌத்து உண்மைதான், சும்மா மௌத்தா போக மாட்டோம், எவ்வளவு பேரை அழிக்க முடியுமோ அழிச்சுட்டு தான் மௌத்தா போகும் என்று ஒவ்வொரு சஹாபிகளும் உறுதி கொண்டாங்க. இப்போ சஹாபிகளுக்கு ஒரு கவலை என்னண்டா, எங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கக்கூடாது இல்லையா? அதனால ஒரு கூடார அடிச்சு அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வச்சு அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உதவிக்கு வச்சாங்க. அந்த போன உடனே சஜிதால விழுந்தான். விழுந்த உடனே ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, தலையை தூக்குறாங்க, இல்ல உடனே போய் தலையை தடாய் சொன்ன, யா ரசூலல்லாஹ் தலையை தூக்குங்க, அல்லாஹ்வுடைய முகத்துல கரிய பூச மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு தோல்வியை தர மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நாயகமே எந்திரிங்க எந்திரிங்க. அப்போ வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்து பார்த்து சொன்னாங்க, இப்ப யுத்தம் தயாராக போகுது. இப்ப என்ன செஞ்சான் வலீத், வலிதாக பெரிய ஒரு போர் வீரன், அவனுடைய வாப்பா உத்துமா, அவனுடைய தம்பி ஷைபா, நான் அவன் தம்பியும் மூத்த நாட மகனும் 3 பேரும் வந்தான். வந்து சொன்னாங்க, ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புங்க, ஆட்கள் அனுப்புங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அன்சாரிகள் அனுப்பினாங்க. 3 அன்சாரிகள் வந்தாங்க முன்னுக்கு, கேட்டாங்க, ஏ நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க யாரு? 3 பேரும் பேரை சொன்னாங்க. நீங்க மதீனாவாசிகளா? ஆமா. உங்களோட போர் செஞ்சா எங்கட வீரத்துக்கே கேவலம், நீங்க எல்லாம் விவசாயிகள்,
உங்களுக்கு போர்தான் என்னன்னு தெரியாது, வீரம்னா என்ன தெரியாது, வாழை பிடிக்க தெரியாது. எங்களோட போர் செய்ய வந்துட்டீங்களா, போங்க போங்க போங்க, ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சம ஜோடிகள் அனுப்புங்க, எங்களுக்கு சம ஜோடிகள் அனுப்புங்க. இப்போ ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு முன்னால வலிது சொன்னா ஒத்தைக்கு ஒத்த, முதலாவது அப்படி போர் செஞ்சு பார்ப்போம், ஒத்தைக்கு ஒத்த வா. ஹம்ஸா எல்லாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, வலீத் அவனோட தந்தை வலித் இப்னு உத்பாக்கு சொன்னாங்க, உனக்கு நான் இருக்கிறேன், உன மகன் வலீதுக்கு ஏன தம்பி மகன் அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. பருப்பு ரெண்டு விதமா திங்கலாம், ஒன்று சும்மா திங்கிறது, இன்னொன்று கேட்டு திங்கிறது. இந்த 3 அன்சாரிகளோட போர் செஞ்சு இருந்தா சஹாபிகள் பயந்து இருப்பாங்க. இவன் 3 பேரை விரட்டிட்டு ஒத்தைக்கு ஒத்த கூப்பிட்ட ஆட்களை பாத்தீங்களா, அலி ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹான். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன், அல்லாஹ் தஆலா பிறப்பு எப்படி இறப்பு வரைக்கும் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். உலகம் கண்டிருக்குமா அப்படிப்பட்ட ஒரு வீரரை, அலி ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்ப சொல்றாங்க, உனக்கு நான், உன்ன தம்பிக்கு வந்த அலி, அது மட்டுமல்ல உன்னுடைய மகன் வலீதுக்கு வந்து ஏன சாச்சர மகன் அபு உபைதா, 3 பேர் இருக்கிறோம், வா போர் செய்வோம். கண்ணியமானவர்களே, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா போனாங்க. அவன் பெரிய வீரன், உத்பா மிகப்பெரிய வீரன், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறல்ல. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறல்ல. அபு உபைதா ரலியல்லாஹு அவங்களுக்கு மட்டும் கால்ல வெட்டுப்பட்டுச்சு, அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு பாஞ்சி அவனையும் வெட்டிட்டு தூக்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹி பக்கத்துல வச்சாங்க. நபிக்கு பக்கத்துல வச்ச உடனே சகோதரர்களே, நபியுடைய காலை புடிச்சுக்கிட்டு கேட்கிறாங்க, அலஸ்து ஷஹீதா, நான் ஷஹீதா நாயகமே, நான் ஷஹீதா. ஏன்னா அப்ப மூத்தா போறாங்க, அங்க மூத்தா போகல, இங்க மூத்தா போறாங்க. சொன்னாங்க, நீ ஷஹீது தான், பத்ர்ல முதல் கண்ட ஷஹீத் அவங்க தான், அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா. சகோதரர்களே, இப்ப என்ன செஞ்சான், இப்ப நேருக்கு நேர் எல்லாம் ஒன்றோடு ஒன்று முட்டிக்கிற மோதிக்கிற ஆரம்பிச்ச உடனே ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தம் போடுறாங்க, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் லிஹாதிஹில் உஸாபா, யா அல்லாஹ் இந்த ஏழை கூட்டத்தை நீ தோற்கடித்தாவிட்டால், நீ இவர்களுக்கு தோல்வியை கொடுத்தா, இவரோட முகத்துல கரிய பூசிட்டா, லன் துஅபது ஃபில் அர்த், இந்த பூமியில உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டாங்க. 12-13 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த ஏழை தோழர்களை நீ தோல்வி அடைய செஞ்சிராத என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன செஞ்சா, வலகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ர், நாயகமே பத்ர்ல உங்களுக்கு உதவி செய்யலையா, வாந்தும் அதில்லா, நீங்க ஆயுதம் இல்லாம, படைபலம் இல்ல, பணபலம் இல்ல, ஒரு பலமும் இல்லாம இருந்தீங்க, கேவலமா இருந்தீங்க. 5000 மலாயிக்கமார் இறக்கினா உங்களுக்கு உதவி செய்யலையா, 5000 மலாயிக்கமார் அல்லாஹ் இறக்கினா. எப்ப இறக்கினா, கடைசியில இறக்கினா. கண்ணியமானவர்களே, சஹாபிகள் கையை தூக்குறாங்க, காபிர்களுடைய தலை கீழே விழுது. சஹாபிகள் வெட்டல்ல, கைதியான எல்லாம் சொல்றாங்க, எங்களை சஹாபிகள் வெட்டல்ல. அவங்க கையை தூக்குறாங்க, அங்க வெட்டிப்படுது. மேலான பெரியாலே சகோதரர்களே, இப்ப சுருக்கமா என்ன, 70 காபிர்கள் கொல்லப்பட்டாங்க, தலைவர்கள். ஏற்கனவே ரசூலுல்லாஹ் அறிவிச்சிட்டாங்க, இந்த 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 இடத்துல தான் கொல்லப்படுவான். அத மாதிரி 70 பேரும் சரி, 70 பேர் கைதி ஆயினாங்க. மகத்தான வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்துல முதல் போர், இஸ்லாத்துடைய தலை விதியை நிர்ணயிக்கப்பட்ட போர் அது. இதற்கு முன்னால் ஒரு விஷயம் நடந்துச்சு, என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மக்கால இருக்கும் பொழுது சூரத்துர் ரஹ்மான காபத்துல்லாஹுக்கு முன்னால போய் ஓதுறதுக்கு யார் தயார்? எல்லா சஹாபிகளுக்கும் பயம். ஏன், அங்க போய் ஓதினா என்ன நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, நான் ஓதுறேன்னா. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ஏன், பலகீனமான சஹாபி, அவங்க திருப்பி அடிக்க தேவையில்லை. யாராவது அடிச்சா அடிய தாங்கிறதுக்கு கூட உடம்பு இல்லை. 2 இருக்கு இல்லையா, ஒன்றுக்கு திருப்பி அடிக்கிறது, இன்னொன்றுக்கு அடிச்சா அந்த அடிய தாங்கிறது. இது 2க்கும் சக்தி இல்லை. இவங்க போய் ஓதி அவன் அடிச்சா தாங்குவாங்களா? 2வது தடவை 3வது தடவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் நீ போயிட்டு ஓது. வந்தாங்க காபத்துல்லாஹ்க்கு முன்னால, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலகல் இன்சான அல்லமஹுல் பயான். இந்த சூரா இருக்குதே, கியாமத் நாள் அல்லாஹ் சுவர்க்கவாதிகளுக்கு ஓதி காட்டுற சூரா. அல்லாஹ் அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாசீன் ஓதுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தாஹா ஓதுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், சூரத்துர் ரஹ்மான் ஓதுவான். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். அந்த சூரால எத்தனை தடவை வருது, எத்தனை வருது? சும்மா சொல்லி பாக்குறீங்க, பற்றுச்சிண்டா அட்டிக்கிறதா, பட்டுருச்சுண்டா.
இல்லையா தம்பி? அட்டிக்கிறது தான் இல்லையா? பட்டிருச்சுண்டா 30 தடவை வருது, விளைச்சா இல்லையா? மனிதர்களே ஜின்களே பொய்யாக்குங்க ஒரு வசனத்தை காட்டுங்க. அன்று பண்ணின சேலஞ்ச் இன்னைக்கு யாரும் இல்ல காட்டுறதுக்கு. எவ்வளவு சொல்றா அல்ல. அப்ப அதை ஓதினாங்க. அபூஜஹல் வந்த அடிச்ச அடியில காது ஓட்டையாய் ரத்தம் வடியுது. எவ்வளவு பெரிய வீரனா இருந்திருப்பான், எவ்வளவு பெரிய கையா இருந்திருக்கான் அபூஜஹல். அபூஜஹல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான ஆக்கலா? அல்லாஹும்ம ஐயிதில் இஸ்லாம் பி உமர் இப்னு கத்தாப் அவ் அபூ ஜஹல் பின் ஹிஷாம். அபூ ஜஹலை கொண்டோ உமரை கொண்டோ யா அல்லாஹ் இஸ்லாத்தை வலுப்படுத்த ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க இல்லையா? அப்படிப்பட்ட வீரர்கள் 2 பேர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சின்ன விரல் இருக்கு, ஒரு சின்ன புள்ள தலை மாதிரி இருக்குமா? இந்த 4 விரல் எப்படி இருக்கும்? இந்த துண்டு எப்படி இருக்கும்? புஜம் எப்படி இருக்கும்? உடம்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அதோட வெச்சான்னு வைங்க. அபூ ஜஹலும் அப்படிதான். நீங்க டெல்லியில போய் எருமை மாடு பார்த்திருக்கீங்களா? அதான் இங்கே இருக்குன்றீங்களா? டில்லியில போய் எருமை மாடு பார்த்தா தலைய பார்த்தா தலைவலி வரும், அவ்வளவு பெருசு. நம்ம ஊர்ல தான் எருமை மாடு இருக்கு. அப்ப இப்ப நாங்க பாக்குறோம் இல்லையா? 15 வயசு 20 வயசு அரபிகள் எப்படி இருக்காங்க, அப்படி அவசரம் இல்லையா? கண்ணியமானவர்களே, கவலையில வாரார், ரத்தம் வடியுது. இது எங்க மக்கள் நடக்குது? இந்த பத்ருக்கு எல்லாத்துக்கும் முன்னால. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையில இருக்கிறாங்க, சஹாபிகள் கவலையில இருக்கிறாங்க. இப்ப என்னாச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொல்றாங்க அல்உதுனு பில்உதுன் வர்ரௌசு சியாதா. சிரிச்சுக்கிட்டு வராங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஜிப்ராயிலே சிரிச்சுக்கிட்டு வாரீங்க? ஏன்னா எங்கட சகோதரர் தாக்கப்பட்டு இருக்கிறாரு, எல்லாம் கவலையில இருக்கிறோம், நீங்க சிரிச்சுக்கிட்டு வாரீங்க? சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் பொறுமையாக இருங்க, காதுக்கு காது கிடைக்கும், அதிகமா தலையும் கிடைக்கும்னு போயிட்டாங்க. ஒன்னும் விளங்கல. விளங்கல தானே? அல்லாஹ்வுடைய கட்டளை விளங்குமா? ஒன்னும் விளங்காது. மௌத்தா போற நேரம் தான் எல்லாம் விளங்கும். இப்ப படுதா நிறைய பேருக்கு படுது இல்ல, இதுல படுது இல்ல. அதனால இஸ்லாம் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கா. ஏன்னா படுது இல்லையா? அது மக்காக்கு எல்லாம் சரிதான், இங்க சரி வருமா? அது ஒட்ட காலத்துல எல்லாம் சரிதான். இது கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் காலம், ஸ்கைப் காலம், வேற என்ன காலம், ஒரு காலம், இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு சொல்லி போட்டு பாக்குற. எந்த காலமா இருந்தாலும் அல்லாஹ் எக்காலத்தை மறைந்தவன், முக்காலத்தை மறைந்தவன் அல்லாஹ். இஸ்லாத்துல உள்ள ஒவ்வொரு லோவும் அல்லாஹ்வோட அறிவிலிருந்து வந்த லோ. இது துனியாவில் உள்ள அறிஞர்கள் ஒரு சட்டத்தை போடுவாங்க, அது எதிர்காலத்துக்கு சரி வராது, மாத்துவாங்க. ஆனால் அல்லாஹ்வோட லோ, அது தஜ்ஜாலுடைய காலமா இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை தான் வெற்றி இருக்கு. அல்லாஹ் தானே ஏற்றினா, சட்டத்தை போட்டது அல்லாஹ் தானே. சரி, இப்ப என்னாச்சு? நபியுல்லாஹ் போயிட்டாங்க. இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வராங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பத்ர் சஹாபியோட அந்தஸ்தை நானும் அடையணுமே. முன்னால் பின்னால் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு நான் பத்ர் சஹாபிகளுக்கு. அது மாதிரி சிறப்பான சஹாபிகள் இல்லை, அவ்வளவு பெரிய சிறப்பு அவங்களுக்கு. அந்த சிறப்பை நான் அடையணுமே. எனக்கு போர் செய்ய முடியாத நாயகமே, எல்லாமே போர் செஞ்சிட்டாங்க, வெற்றியும் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு இந்த பத்ர் சஹாபி அந்தஸ்து கிடைக்கணுமே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, உங்களுக்கு கிடைக்க என்ன தெரியுமா? நீங்க போங்க, யாராவது வெட்டி போட்டு குட்டுயிரா இருப்பானே, அண்ணா இன்னாண்டு என்ன சொல்றதுக்கு, அண்ணா இன்னான்னு சொல்லுவானே, சாவறதுக்கு கொஞ்சம், அவனை வெட்டிட்டு வாங்க, உங்களுக்கு பத்ர் சஹாபி அந்தஸ்து கிடைக்கும். ஆனா செத்தவனை வெட்டிட்டு வந்துறாய். ஏற்கனவே செத்து இருந்தானோ அவனை குத்திடுவோம். யா ரசூலல்லாஹ், இல்ல, சாவ இருந்தா அவனை வெட்டிடுவான், உங்களுக்கு பத்ர் சஹாபி அந்தஸ்து கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பம் இல்லையா? சரி, சந்தோஷமா அப்துல்லாஹ் மஸ்ஊத் போறாங்க. அது ஒரு கவலையும் தான். ஒருத்தனும் இல்லன்னா கவலையில போற நேரம் மாஷா அல்லாஹ் ஒரு சத்தம் கேக்குது, ஆஹ்னு சத்தம். சரியான சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தன் இருக்கிறான், இருந்தாலும் முகம் குப்பர இருக்கு. கிட்ட போ பயம், நடிக்கிறானு தெரியாது, போன எந்திரிச்சிட்டான்னு வைங்க, எங்க ஓடுறது? அதனால பார்த்தாங்க, உண்மையிலே நடிக்கிறானா கத்துறான், சத்தன ஒரு மாதிரியா தான் இருக்குது. தூரத்துல இருந்து ஒரு கம்பால் அப்படி தலையை ஆட்டி பார்த்தாங்க. அது ஒரு வேகமா தான் ஆடுது, வெட்டின தலைமாய் தான் ஆடுது. சும்மா இருக்கிற தலைக்கு வெட்டி வித்தியாசம் இருக்குது, வெட்டின தலை தான். கிட்ட போனாங்க, முடிய பிடிச்சு திருப்பினா அபூ ஜஹல். யாரு? அபூ ஜஹல். சீதை சாவல் இன்னும் அது இருக்கிற. கேட்டானா, யாரு? இப்னு மஸ்ஊதா. புகாரில வருது, மக்கால ஒரு புழு இருக்கு, விலகினமான ஒரு புழு.
அதை யாரும் ஒரு புழு கணக்கெடுக்காத புழு. அந்த புழுட பேரை சொல்லி அபூஜஹல் கேட்கிறானா, அந்த புழுவா நீ ஏன தலையை பிடிக்கிற அளவுக்கு பெரியார் ஆயிட்டியா? அப்ப இப்னு மஸ்ஊத் சொன்னால, ஏ அந்த காலம் விடு, இப்ப நீ சாவ போற. அவன் கேட்டா யாருக்கு வெற்றி சொன்னாங்களா? அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வெற்றி கிடைச்சிருச்சு, ஓண்ட கூட்டமும் பட்டு நாசம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா. அப்ப சொன்னானா அபூஜஹல், நீ போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி, நான் உசுரோடு இருந்தால் அவருடைய விரோதி, நான் செத்தால் அவர் விரோதி பேர் சொல்லுவோம். இத கேட்டோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபிரௌனி அஷத்து மின் ஃபிரௌனி மூசா. ஏன ஃபிரௌன் இருக்கிறானே, மூசாவுடைய ஃபிரௌனை விட மோசமானவன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபிரௌன் சாவக என்ன சொன்னா? மூசாவை காப்பாத்துங்க, நான் உங்களை ஈமான் கொள்றேன்னா. இந்த ஃபிரௌன் சாவகல செத்தாலோட விரோதி, இருந்தாலும் விரோதின்னு போறான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல். அதானே சொன்னாங்க, மத்த நபிமார் எல்லாம் பட்ட கஷ்டத்தை ஒரு தராசுல வைங்க, நான் பட்ட கஷ்டத்தை இன்னொரு தராசுல வைங்க, அது கணத்தால் தாந்துரும். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியவான்களே, இப்ப அப்துல்லாஹ் மஸ்ஊத் கதையை விடு, விஷயத்தை வா வெட்ட போறேன் சொன்னானா, தலைவர்களோட தலையெல்லாம் வெட்ட பறக்குன்னு கேள்விப்பட்டேன், என் தலையை கொஞ்சம் கீழால வெட்டுனான். கேட்டால, ஏண்டா சாவது கீழால மேல எப்படி செத்தா? இல்ல மத்த தலையோட என் தலையை வைக்கும் பொழுது என் தலை கொஞ்சம் ஓரமா இருக்கணும். காபிர்கள் மத்தவங்க கேட்கணும், என்னது தலை ஓரமா இருக்கு? இது மக்கத்து தலைவரின் தலையில எல்லாம் சொல்லுவோம். பாருங்க எப்படிப்பட்ட சாவுக்குறாக்கி, சாவுற நேரம் கூட அவன் பெருமையை பாருங்க. உஸ்ரோருக்குள்ள என்ன பெருமை அடிச்சிருப்பான். அப்ப அட கீழால வெட்ட சொல்றான். சரி, வெட்டியாச்சு, செத்துட்டான். அப்ப அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அபூஜஹலை முடிச்சது. ஆரம்பிச்சது 4 பேரு, 2 சின்ன பிள்ளைங்க காலை வெட்டினாங்க, இன்னொரு சஹாபி அந்த தலையை வெட்டினாரு. முடிச்சது அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ஏன் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்ப தலையை தூக்க முடியல. பாரோ நான் சொன்ன விளையினமாக சாவிலியா பார்த்தா, என்னடா தலையா இது? நிறைய பேர் சொல்லுவோம் சாப்பிட குடலா இது, அது மாதிரி தலையா இது, என்னடா இப்படி? சரி, என்ன செஞ்சாங்க? ஈச்சப்பழ நார் இருக்கு இல்லையா, அந்த நார் அப்படியே பிச்சு எடுத்து அது கயிறு வடிவமாக செஞ்சு காதுல ஓட்ட போட்டு கைத்தால கட்டி இழுத்துக்கிட்டு வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்மாவுக்கு வந்தாங்க. வந்து கேட்டாங்க, இப்னு மஸ்ஊத் என்ன இது, யார் இது? பாருங்க யார சொல்லலாம், மக்கத்து தலைவரின் தலை, மக்கத்து தலைவன் தலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையும் தான் சந்தோஷமும் தான். இப்ப என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொல்றாங்க, அல்உதுனு பில்உதுன் வர்ராசு ஜியாதா. நாயகமே காதுக்கு காது கிடைச்சிருச்சு, அதிகமா தலையும் கிடைச்சிருச்சு. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு விளங்குதா? மேலான பெரியாளை சோதரர்களே, இப்ப அந்த 70 காஃபிர்களையும் 70 தலைவர்களையும் ஒரு பெரிய கிணறு, பாலடைஞ்ச கிணறு, அதுல போட்டாங்க. ஒரு சொன்னாங்க, என்ன அல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா. அல்லாஹ் சொன்னானே, அந்த வாக்கை அபூஜஹலை பெற்றுக்கொண்டாயா, உத்மாவை பெற்றுக்கொண்டாயா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை, அந்த கிணத்தை பார்த்து ஓதும் பொழுது உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, செத்தவங்களோட பேசுறீங்களே நாயகமே, என்ன கேட்குமா அவங்களுக்கு? சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், உமரே உனக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க கேட்கிறாங்க, நீயும் கேட்கிற, உனக்கு பதில் சொல்ல முடியும், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அவ்வளவுதான் வித்தியாசம். தெளிவா கேட்கிறாங்க, உன்னை விட உங்களை விட நான் பேசுறது தெளிவா கேட்கிறாங்க, ஆனா உனக்கு பதில் சொல்ல தெரியுது, அவர் சொல்ல முடியாது. அப்படி ஆக்கி வச்சிருக்கான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ், கொஞ்சம் சின்னஞ்சிறிய கூட்டத்தை அல்லாஹ் பெரிய பெரிய கூட்டத்துக்கு அல்லாஹ் சவாலாக ஆக்கினான். அப்ப அல்லாஹ் பத்ர்ல காட்டினது லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஒண்ணுக்கும் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இஸ்லாமியருக்கு படைபலம், பணபலம், ஆட்சி பலம், நாட்டு பலம், எல்லா பலமும் இருக்குது, என்ன பலம் இல்லை? சஹாபிகிட்ட படைபலம், பணபலம், ஆட்சி பலம், ஆயுத பலம் ஒண்ணும் இருக்கல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்துச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த கலிமாவை கொண்டு ஃபிரௌனை அழிச்சான், அதே கலிமாவை கொண்டு அபூஜஹலையும் அழித்தான், சஹாபிகளுக்கு கண்ணியத்தை கொடுத்தான். அதே லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் காட்டினா உஹதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருன்னு காட்டினா. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நாளைக்கு நாங்க பாப்போம். ஏன் சஹாபிகள் பார்த்தாங்க, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், நபி இப்ப 2வது இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்பினா சரி, அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் காட்டணுமே, அதற்கு தான் உஹதிலே முஹம்மது என்று சொன்னால் யாருன்னு காட்டினா இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு பாப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.